போக்குவரத்து துறையில் இதற்கு முன்னர் ஒருபோதும் கட்டப்படாத ஒரு மாபெரும் கட்டுமானமே இது. 60 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த திட்டத்தை நிர்மாணிக்கும் பொறுப்பு இலங்கை விமானப்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதற்கு பல்வேறு அரசாங்க துறைகளும் ஆதரவளித்தன. இதற்கான உத்தேச செலவு 424 மில்லியன் ரூபாவாகும். தொழில்நுட்ப அறிவு மற்றும் தொழிலாளர் பங்களிப்பு உள்ளிட்ட அனைத்தும் விமானப்படையினால் வழங்கப்பட்டது. இது வெறும் வேலைத்திட்டம் மாத்திரமல்ல. நவீன பஸ் நிறுத்துமிடங்கள், வசதியான குளிரூட்டப்பட்ட சாரதி ஓய்வறைகள், பயணிகள் அமர்வதற்கான வசதியான இருக்கைகள், பயணிகள் ஓய்வெடுப்பதற்கான இடங்கள், மேலும் இந்த புதிய மத்திய பஸ் நிலையத்தில் அனைத்து தகவல்களையும் டிஜிட்டல் முறையில் பார்க்கும் வசதியும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. புதுப்பிக்கப்பட்ட கொழும்பு பிரதான பஸ் நிலையம் நாளை முதல் எமது மக்களின் கரங்களுக்கு கையளிக்கப்பட உள்ளது. அதனை முறையாக பயன்படுத்துவது எமது பொறுப்பாகும்.